ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஃப்ரைடே, டைம் வந்து 8:45 ஆகுது. சிக்குவை யூசுவலாக 9-10 அப்படி தான் கூப்பிட்டு போவோம். பட் இன்னைக்கு தான் ஒன் டே ஒர்க் ஷாப் ஃபர்ஸ்ட் பேட்ச் நடக்க போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது வந்து குக்கி அண்ட் ப்ரௌனி ஒர்க் ஷாப், ஓகேங்களா? இந்த பேட்ச்லேயும் 12 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நேற்றுக்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஆமாடி தங்கம், இப்போ சொல்லணுமா? சிக்குக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூலில் என்னன்னு சொல்லுவான், சொல்லு தங்கம். மறந்துட்டியா? பிக்னிக் டே. பிக்னிக் வரும். அம்மா சொல்லி தரட்டுமா? பிக் நிக் பிக்னிக் டே. இன்னைக்கு சிக்குக்கு வந்து பிக்னிக் டே அவர் ஸ்கூல்ல. உள்ளே ஸ்கூல் உள்ளேயே பிளே ஏரியால. ஆமாடி தங்கம், பிளே ஏரியால எல்லா கிட்ஸும் உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஏதோ அடிக்கடி லிட்டில் எல்லியில வந்து இது மாதிரி ஸ்பெஷல் டே மாதிரி வைப்பாங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு வைங்களா. அதில் இது ஒரு ஆக்டிவிட்டி. அதனால இன்னைக்கு ஃபுல் யூனிஃபார்ம், கேப் போட்டு போகணும். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக் வைக்கணும். அதனால இன்னைக்கு வந்து பிஸ்கெட் தான் வச்சிருக்கேன் நான். அது போக இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால பாஸ்தா பேக் பண்ணேன். ஷார்ட்ஸ் போட்டுட்டேன், நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் டே ஒர்க் ஷாப்பில் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன தெரியுமாங்க? இந்த பேட்ச்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிரெட் அண்ட் பன் ஒர்க் ஷாப் வந்தாங்கல்ல, அதில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னும் 3 பேர் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. இல்லைனா அவங்களையுமே வந்து கண்டிப்பாக அனுப்பியிருப்போம் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு முறை வந்து அவங்களுக்கு பிடிச்சி திரும்பி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி வராங்கல்ல, அது வந்து எனக்கு எனக்கு வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு விதமான ஹாப்பினஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ திரும்பி நம்மளை நம்பி வராங்க, அவங்களுக்கு பிடிச்சி வராங்க அப்படிங்கும்போது அது நிஜமாவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதனால லுக்கிங் ஃபார்வர்ட். ஏன்னா 5 பேர் ஆல்ரெடி தெரியும், மற்ற பேர் எல்லாமே புதுசு. பட் இந்த முறையும் குரூப்ல அவங்களுக்குள்ள நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. எல்லாரும் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிடுறாங்க. இப்ப டெய்லி காலையில குரூப்ஸ்ல வந்து குட் மார்னிங் அப்படி மாறி மாறி போட்டுப்பாங்க, வாய்ஸ் நோட் போட்டுக்கிறாங்க, ஒவ்வொருத்தரை விஷ் பண்றது, ஒவ்வொருத்தரை மோட்டிவேட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறக்கே. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லா குரூப்லயும் எல்லாருக்கும் செட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் எப்போ எண்ட் ஆஃப் த டே ஹேட்ரட் எதுவுமே கேரி பண்ணாம ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒத்துமையா ஹெல்ப்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். எல்லாருமே சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. அண்ட் இந்த கிளாஸ்க்கு புது ரெசிபி புக்ஸ். ஆமா செல்லம், இந்த கிளாஸ்க்கு வந்து புது ரெசிபி புக். ஸோ அது வந்து ஒரு 65 காப்பீஸ் ராம் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. என்னோட புக்கு, அப்புறம் அந்த இதுக்கு வந்து ஒரு டஸ்ட்பின் தேவைப்பட்டுச்சு, அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்புறோம். போயிட்டு சேர் வந்து சொல்லணும். ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ ரெண்ட்டுக்கு தான் எடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் அப்பா அக்காலாம் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா வாங்கிடலாம் அப்படின்னு. நமக்கு இவ்வளோ நாள் டைம் இல்லை போய் பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு. அதனால இந்த ஒரு வீக் கொஞ்சம், நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் ஃப்ரீ தான். ஏன்னா பர்த்டே வீக்குங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு நிறைய பிளான்ஸ் இருக்குது. அதனால கேப் விட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணி சேரும் வாங்கிடலாம் அப்படின்னு இருக்கோம். போகலாமா? போகலாம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட புது ரெசிபி புக் இதுக்கு, இந்த ஒன் டே ஒர்க் ஷாப்க்கு அதுவுமே வந்து எல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் வந்து 9:45 ஆகுது. ஸோ எல்லாரும் வந்துட்டாங்கன்னா 10க்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ் பஃபர் டைம் கொடுத்துட்டு எல்லாரும் வர வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடியாகவும் வச்சுருக்கோம். அதாவது எல்லாம் பக்காவாக இந்த ரெசிபி, இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து யூஸ்வலாக இது மாதிரி கிளாஸ்க்கு வந்து ஒர்க் ஃப்ளோ போட்டுட்டு அப்புறம் நானும் அவங்க என் கூட இருக்காங்களா அவங்களோட உட்காந்து அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கும் ஒரு புக் கொடுத்துருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன மெஷர் பண்ணணும், செகண்ட் என்ன ரெடியாக இருக்கணும், அடுத்து என்ன பண்ணும்போது என்ன அவங்க ரெடியாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கும் கிளியராக இருக்கும். ஸோ தட் எல்லாரும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஸோ இன்னைக்கு பிளான் படி கரெக்டாக போயிட்டா ப்ராபப்ளி ஒரு 4 or 5க்கு வைண்ட் அப் பண்ணிடலாம். பட் ஸ்டில் நான் 10 to 6 தான் டைம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே ஓகே, நல்லா படிச்சிட்டியா? படிச்சேன். இது வந்து ஆக்சுவலி புது ஒர்க் ஷாப்ல. ஸோ இதுக்குமே வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் நிறைய சில பேர் கேட்டிருந்தீங்க என்கொயர் பண்ணும்போது, இது எக்கா இல்லை எக்லெஸ்ஸா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இது பியூர் எக்லெஸ் கிளாஸ் கிடையாது. ரெண்டுமே பிரெட் அண்ட் பன்லையுமே வந்து எக் பேஸ்ட் ரெசிபியும் இருக்குது, எக்லெஸ் ரெசிபியும் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான். பட் என்னன்னா எக்குக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத கிளாஸில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன்.
பட் பியூரா எக்லெஸ் ரெசிபிஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது கரெக்டான கிளாஸாக இருக்காது. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். அண்ட் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கால் என்னால் அந்த அளவுக்கு அட்டன் பண்ணி பேச முடியல, எக்ஸ்ட்ரீம்லி சாரி யாராவது கால் பண்ணியிருந்தீங்கன்னா. பட் வாட்ஸ்அப்க்கு நான் முடிஞ்ச அளவு எதுவுமே பெண்டிங் இல்லாமல் ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதை இன்ஸ்டாலையும் நான் போஸ்ட் போட்டிருந்தேன், நீங்கள் வந்து எனக்கு இந்த கிளாஸ் ரிலேட்டட் குவரிஸ் மட்டும் இந்த நம்பருக்கு மட்டும் அனுப்புங்க அப்படின்னா. அப்போ எனக்கு ட்ராக் ஏன்னா இன்ஸ்டாவில் பொதுவாக நம்மகிட்ட அன்பாக பேசுகிறவங்க, இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ், குக்கிங்கில் டவுட்ஸ், இல்லை நார்மலாக அவங்க மனசில் இருக்கிறத பேசுகிறோம் அப்படிலாம் நினைக்கிறவங்க வந்து இன்ஸ்டாவில் பேசுவாங்களா. ஸோ ரெண்டுமே இருந்தால் எனக்கு வந்து மிஸ் ஆகுது. அதனால இது டெடிக்கேட்டடாக பேக்கிங் ரிலேட்டட் குவரிஸ்க்கு வந்து இதில் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுமே ஒரு இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட், அதுக்கப்புறமா ஒரு ஐஸ் பிரேக்கர் ரவுண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு தியரி கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இன்க்ரீடியன்ஸை ஃபர்ஸ்ட் ரெசிபிக்கு அவங்களே மெஷர் பண்ண வைப்போம். அப்போ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு திங்ஸும் எப்படி வெயிட் போடுறதுங்கிறத ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் கிடச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு கம்ப்ளீட் டெமோ இருக்கும். நான் செஞ்சு காமிச்சிட்டு அதில் இருக்கிற ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவலாக அவங்களோட பிரெட் அண்ட் பண்ணு இல்லை அன்றைக்கி கிளாஸில் என்ன இருக்கோ அதை பேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு அவுட்புட்லாம் செய்வாங்க. ஸோ எக்குக்கு இந்த மாதிரி கப் கேக்ஸ்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது யோகர்ட். ஸோ திக்கான கர்ட். நான் இவ்வளோ லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாரும் கேக் எல்லாம் கொடுத்தாங்கக்கா, நான் எதுவும் கொண்டு வரல, குக் பண்ணி கொண்டு வரேன். நான் சொன்ன ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, நீ வந்து காலையில வரதே பெருசு கொண்டு வராதா அப்படின்னு சொன்ன. கேளுங்க, இங்க வந்து சொல்லிட்டானா என்ன வேணும்னு மெனு சொல்லிட்டியா? இல்லக்கா, நான் சும்மா ஏதாவது சிம்பிளா குக் பண்ணச்சேன். நான் ஏதோ சைட் டிஷ் கொண்டு வருவான்னு நினைச்சேன். ஓகேவா, இங்க பாருங்க, இல்ல லைட்டா டிசர்ட் இருக்கு. பிரியாணியா? எங்களுக்கு கொஞ்சம் இது தாராளமா இருக்கு. வெஜ்ஜா? மீல் மேக்கர் பிரியாணி, தந்தூரி, கிரீன் சட்னி, மட்டன் கிரேவி. சரிவா, நம்ம தந்தூரி ஸ்மெல் செம்ம. இங்க பாருங்க, லவ் கம்ப். நான் நிஜமா அப்பவே இவ்வளவு எப்படி செய்ய முடியும்? காலைல இருந்துருச்சு இது ஒண்ணு கொண்டு வந்திருந்தாலே போதும். நானே கம்மியா தான் கொண்டு வந்திருக்கேன். கம்மியா. ஓ, இதெல்லாம் நமக்கா? தெய்வங்கள் தெய்வங்கள் நைட்டு கூட குக் பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். அதுக்கும் போதே சாப்பிட்டேன். வாங்க, நீங்க வாங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இந்த வரட்டும், ஃபர்ஸ்ட் ஷெஃப் வரட்டும், அதுக்கப்புறம் உள்ளவங்க. அதுக்கப்புறம் பிரியாணி பார்க்கவே அளவுக்குலாம் வராதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணிட்டேன். செம்மையா இருக்கு. சீரக மட்டனா சிக்கனா? கொடுத்துட்டேன்டா. இது மட்டன் கிரேவியா? அது செம்மையா இருக்கு. தட்டு எடுத்து போறியா? வேகமா இதெல்லாம் சத்தியமா நீங்க தான் பண்ணீங்களா? சத்தியமா நான் காலைல 4 மணிக்கு எழுந்து பண்றேனா? சூப்பர். இல்ல அப்ப சொல்ல, இது மட்டும் எடுத்து போய்டானா என்ன பண்றது? பண்ணி வச்சிரணும். ஆமா. ரொம்ப நேரம் ஊறணும்ன்றனால. மத்தல காலைல தான். ஓகே சூப்பர், thank you so much. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அதான் அப்ரூவ் பண்ணிட்டாங்க நல்லா இருக்குன்னு. ரொம்ப செம்மையா இருக்கு. காமெடி டேஸ்ட் பண்ண புரியா? செம்மையா இருக்கு. சும்மா என்னோட எஃபர்ட்காக சொல்றீங்க. அப்படிலாம் இல்ல, நிஜமா. கெட்டப்பே பயங்கரமா இருக்கு. நானா? கொஞ்சம் காரமா இல்ல? எனக்கு கரெக்டா இருக்கு. காரம் சாப்பிடுவேன், அதனால கேட்டேன். நீங்க சாப்பிட மாட்டீங்களா காரம்? ஓகே, இப்போ பழகிருச்சானா நமக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்றாங்க, நமக்கு தர மாட்டாங்க. நமக்கு தர மாட்டாங்க. சூப்பராக தரமாக அந்த நான் மொத்தமா டிப் பண்ண வேண்டாமேன்னு பாக்குறேன். இது வந்து போட்டு இல்ல சூப்பரா இருக்கு. எல்லாமே வேற மாதிரி இருக்கு.
இவ்வளோ எஃபர்ட் எடுத்து எவ்வளோ 4 மணிக்கு முடிச்சாங்களாம். இது ஆனா கம்மிதான். கம்மி இல்ல, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கலாம், பெருசா நிறைய தருவீங்க. இதுவே பெருசுதான். ஏன்னா காலையில எவ்வளவு எங்க இருந்து வருவீங்க? வண்டலூர். வண்டலூர்ல இருந்து வரா. ஸோ அன்றைக்கி வந்து நமக்கு கப் கேக்ஸ் அப்புறம் மஃபின் எல்லாமே இருந்துச்சு. இதில் மோஸ்ட்லி யார் ப்ரிஃபர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அம்மாங்க அவங்க குழந்தைங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த கிளாஸுக்கு வராங்க. அண்ட் இதுலேயே வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஹோம் பேக்கர் ஆகிட்டு இதை வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதில் வந்து அதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணும். லைக் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோம், எங்கேருந்து நீங்கள் சோர்ஸ் பண்ணும், காஸ்டிங் எப்படி பண்ணும், இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். கடைசியாக எல்லா ஃபினிஷ்ட் பேக்டு ப்ராடக்ட்ஸ் வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். அண்ட் சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. அண்ட் இந்த சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இந்த ரெசிப்பியில் வந்து அவ்வளோ சாக்லேட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த பனானா மஃபினும் ஒரு ஹிட்டுன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் கப் கேக்லாம் ரொம்ப அழகாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ராஸ் பண்ணாங்க. நான் ஒரே ஒரு 2 பைப்பிங் தான் காமிச்சு கொடுத்தேன். அவங்க வந்து அழகாக அவங்களத வந்து பைப் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ ஃப்ராஸ்டிங்லேருந்து அவங்க கப் கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க வந்து பண்ணது. ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு ஹாப்பியான விஷயங்கிறது ரிவ்யூஸ். நிறைய பேர் அதையும் கேட்டிருந்தீங்க, அவங்க ஷேர் பண்ணுற ரிவ்யூஸையும் போடுங்க அப்படின்னு. ஸோ வீடியோவில் போட்டால் சில பேருக்கு அது போர் அடிக்கலாம். நான் வந்து நம்மளோட இன்ஸ்டா பேஜில் அது எல்லாமே டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கும் இந்த கிளாஸில் என்ரோல் பண்ணோன்னா கொடுத்துருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 1 டே குக்கி ஒர்க் ஷாப். குக்கி கிடையாது, இதில் வந்து நான் சொன்ன மாதிரி குக்கீஸ், மஃபின், கப் கேக், ப்ரௌனி எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். பட் இது 1 டே ஒர்க் ஷாப். பிரெட் அண்ட் பன் வந்து 2 days ஒர்க் ஷாப். ப்ரௌனி கட் பண்ணும்போது நைஃப் வந்து ஒவ்வொரு முறையும் க்ளீன் பண்ணா இன்னும் க்ளீன் கட்ஸா. ஓகேவா? இல்லை ஃபோட்டோலே வந்துட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேக் பண்ணுறதை அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நான் வந்து கிளாஸ் ஸ்டார்டருக்கு ஒரு 2 or 3 days முன்னாடி ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணி அதில் அவங்களுக்கு ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸாக்ட் லொக்கேஷன்லாம் கொடுப்பேன். அதில் வந்து ஒரு பெரிய பாக்ஸும் எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் செய்கிறத கொண்டு போகிறக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர்டாக வருவாங்க. அன்றைக்கி ரொம்ப ஆசையாக நான் 11 எப்படி பண்ணுவேனோ, எப்போ வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பேன்னு அந்த ஒரு ஈகர்னஸ் இருக்கும்ல, அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ஆசையாக எடுத்து வைப்பாங்க. அதை பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து குரூப்லேயே ஆகட்டும் இல்லை நெக்ஸ்ட் டே கிளாஸ் இருந்துச்சுன்னா வந்து சொல்லுவாங்க எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டாங்க, எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப லைக் நம்பவே இல்லை நான் செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லும்போது சீரியஸ்லி அது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ், ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய்.